வணக்கம். நிது ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சாஃப்டான வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தோ பருப்போ எதுவும் ஊற வைக்க வேண்டியதில்லை. நமக்கு சரியான பதத்தில் அரைச்சிருக்குமான்லாம் செக் பண்ண வேணாம். ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த வடை செஞ்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது நம்ம நார்மலாக புட்டு இடியாப்பம் செய்கிற அதே மாவு தான். வீட்டில் அரைச்ச மாவுனாலும் சரி, வெளியே ரெடிமேடில் வாங்கின மாவுனாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்திருக்கோம். தயிர் ரொம்ப புளிப்பாக சேர்த்திட்டா வடையும் புளிப்பாக இருக்கும். அதனால் அதுக்கேற்றாப்புல பார்த்து சேர்த்திக்கணும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டு அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்ல டைஜஷனுக்கு கொடுக்கும். அது மாதிரி நல்லா மணமாகவும் இருக்கும் வடையில். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல். இதை முழுசாகவும் சேர்த்திக்கலாம், அல்லது 1-2 உடச்சும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த கரைச்சிருக்க மாவை அதில் சேர்த்திக்கலாம். அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு சரியாக 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அரிசி மாவு சீக்கிரமாக கட்டி ஆயிரும். இது பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம ஆறுறதுக்காக வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இதே பேனில் வச்சுட்டோம் அப்படின்னா சூட்டுக்கு ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு முறை நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா மேலே கொஞ்சம் ஆறும்போது ட்ரை ஆகும் பச்சரிசி மாவு. அதனால் பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், நம்ம நார்மலாக வடைக்கு சேர்த்துற அதே பொருட்களை நம்ம சேர்த்திருக்கோம். இது கூட தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல். வெங்காயம் வேணுன்னா சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கூட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கையில் எண்ணெயோ அல்லது தண்ணியோ க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டணுன்ட்டு இல்லை, சும்மா லைட்டாக உருட்டினாலே போதும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடை பொரிக்கும் போது கூட உருட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவையெல்லாம் நம்ம தட்டி வடையாக மாற்றிக்கலாம். தட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ மொத்தத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பச்சரிசி மாவை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் உள்ளே வேகாதவன்லாம் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் மெதுவடை மாதிரி வேணும் அப்படின்னா நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வடையை சேர்த்திட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. பார்க்குறக்கும் அப்படியே சூப்பராக மெதுவடை மாதிரியே இருக்குது. வாசனையும் பார்த்திங்கன்னா அந்த மெதுவடையோட வாசனை நல்லா சூப்பராக வருது. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தாலே பாருங்கள் நல்லா சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படி மெதுவடை மாதிரியே உளுந்து வடை மாதிரியே இருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.